சார்ந்த நாடக ரசிகர் மக்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் மற்றும் நாடக கலை குடும்பத்தின் சார்பாகவும் இங்கே சிறந்த ஒரு நாடக அமைப்பாளரும் சிறந்த ஒரு ஆர்வமுடைய உங்கள் விட்டு செல்ல பிள்ளை உங்களில் ஒருவர், உங்கள் அன்பையும் ஆதரவையும் என்றும் எதிர்பார்க்கக்கூடிய மூக்குளத்து சிங்கம் செய்யாமங்கலம் KR ராமதாஸ் அவருடைய கல்வி சார்பாக உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம்ங்க. அருமையான நாடகம் அமைதியோடு பாக்குறீங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா சொன்னா எப்படி கரெக்ட்டா உண்மை சொல்லிருக்காங்க. என்ன உண்மை சொன்னா அப்ப என்னை பொண்டு போயிடுங்க, அத திண்டையும் ஜாவல்ல அட அத திண்ட வெளிக்கிலடா வரேன் சீனா வந்து சும்மா மச்சான் இது சரி விட்டறல. நம்ம எதையாவது குடிச்சு செத்து போறானே, ஒரு பெட்டி கடையில போய் 2 சர்பத் வாங்கி குடிக்கிறேன், அப்புறம் ஜாவல்லையா ரோக்கர் வாங்கி குடுறா, அவங்க அப்பத்தால ஊத்தி பாத்தி ஜாகதா சாகலையா இது சரி விட்டறல. நமக்கு எதுலயா தொங்கு செத்து போறான் முடிவு எடுத்து கயிறு எடுத்து வேகமா கிளம்பிட்டு எங்க கத்தர்நாத்து தண்ணி வைக்கவா சாகிறது போனையா. அங்க போனா அங்க எனக்கு முன்னாடி தொங்கி சாகிறது ஒருத்தன் காத்து கிடைக்கான். குளிர் மணியா அவன் தான் என் நண்பே, அவன் தான் போய் ஏற்கனவே கொண்டு வந்தானே கிடைக்கான். அப்பதான் அவட்டு நான் சொன்னேன், நீயும் ஜாத்தா வந்திருக்கேன் நானும் ஜாத்தா வந்திருக்கேன், எதுக்கு நான் கயிறை வேஸ்ட் பண்ணணும். நமக்கு ஒத்த கைத்தொத்தமே நாட்டு பெருமை செய்வாங்க, செத்தாலும் ஒரு கையெட்டில் 2 பேர் செத்து போனாங்க அப்படி ஊர் உலகம்லாம் பெருமை சொல்லுவாங்க. டிவியில பேப்பர் எல்லாம் பேர் வரும்றாங்க. அவனும் சரிங்க நானும் சரிங்க, அவனும் தவிர நானும் தவிர அவனை பிடிச்ச கரு மதுரை என்னை பிடிச்ச கரு மதுரையில அவன் செத்து போனியா, நான் உயிரோட வந்துட்டேயா. அது எப்படி அவன் கயத்துல தோங்கனியா, நான் அவன் காலை பிடிச்சிட்டோங்கனே செத்து இல்லாமதான் காலை பிடிச்சிட்டோங்கனே சாவல்ல. 5 நிமிஷத்துல சாகுறோன்னு 2 நிமிஷத்துல கொண்டதே நானாய் போச்சு. அதன் மாப்பிள்ள சொன்னார் பத்தியில, குடிக்கிறவங்களை பத்தி சொன்னார் பத்தியில, யாருமே குடிக்கிறவங்கள ஒரு அடி அடிக்கணும்னு சொன்னார். ஆனா தயவு செய்து குடிக்கிறவங்களை மட்டும் யாரும் அடிச்சுக்கூடாதீங்க, அடிச்ச உடனே ஆள் செத்துக்கிட்டு போயிடுவாங்க மனுஷன், பெரிய பிரச்சனை கேஸ் உங்களுக்கு மேல வந்துடும். அதனால ஏன்னா இந்த காலத்துல குடிச்சவன் பெருசா படிச்சவன் பெருசா, படிச்சவன் பெருசா, நீ எல்லாம் நாட்டுல கொண்டாட்டி கட்டி எப்படிதான் பொழப்பேன் அப்படி வந்தா போதும் வர்ற லாரி 1 கிலோமீட்டர் தூரத்துல அங்கேயே நிக்க ஆரம்பிச்சிடும். உடனே வண்டி வந்து டிரைவர் சொல்லாரு, தலைவரே காலையிலேயே ஆரம்பிச்சாச்சா. அது நம்மளே போட தெரியுமா இல்ல தலைவரே நீங்க போங்க நான் அப்புறமா போய்க்கிறேன். இதுல இருந்து என்ன தெரியுது, படிச்சவட கிழிச்சா பட்டம், குடிச்சவனுக்கு தலைவர் பட்டம் நாயி போச்சு. குடிச்சவங்களுக்கு அவ்வளவு பெருமையா இருக்கு. நகைச்சுவை நடிகர் மரியாதைக்குரிய அண்ணன் கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போட்டி ஒதுக்கப்படுகிறது. நன்றி நன்றி நன்றி. கைதட்டி அன்புள்ளங்களுக்கு மனமான நன்றி. இப்படி உற்சாகப்படுத்துனீங்கன்னா நாங்கள் உற்சாகம் செய்வோம். ஏன்னா முருகன் போட்ட போதுமே. நகைச்சுவை நடிகை மரியாதைக்குரிய சகோதரி யோகலட்சுமி அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. வந்த பிறகு நம்ம 3 சேர்ந்து 3 சேர்ந்து போடுங்க. துண்டு துண்டு நான் சொன்னா இவளுக்கு எனக்கு 7ஆம் பட்டம் தானும். அப்புறம் எப்படி தாயா அமைதியா பேசு பிடிங்க. இது கம்பு முண்டையில எனக்கு பிடிக்காது. விளக்கு மருந்து எடுத்துவாங்க. பஞ்சு மிட்டாய் திங்கிறேன். நீங்க தானே அமைதியா சொல்ல சொன்னீங்க. நடுவுல பேசுறா அவ்வளவுதானே முடிங்க. இப்பதான் கல்லறி வாங்க போறேன், புட்டுல விட்டுறேன். உங்க தலையில சுதி சேர்த்துக்கங்க, அங்கதான் வழுக்க மண்டையா இருக்கு. எதுக்கு பிரச்சனை இல்லாம சொல்லி பொன்னாடி அணிவித்து புகழாரம் செலுத்திய ஒரு கிராம பொதுமக்கள் அனைவருக்கும், நாடக கிளாஸ் சுற்றுலா ரசிகர் பெருமக்கள் அனைவருக்கும் மற்றும் இளைஞர்கள் அனைவருக்கும், இளைஞர்கள்லாம் சேர்ந்து சிறப்பாக நடக்கும் நன்றாக இளைஞர்கள் அனைவருக்கும் எங்களுடைய கலைக்குழுமத்தின் சிறப்பாக மனமார்ந்த நன்றி வணக்கம் வணக்கம். இதோட ஒரு முக்கியமான விஷயம், ஏன்னா பேருக்கும் ஆளுக்கு ஏற்பட்டு சம்மந்தமெல்லாம் பேர் வச்சிருப்பாங்க. ஆனால் பேருக்கும் எல்லாம் கொஞ்சம் அமைதியாக கேளுங்க. சிரிக்கிற மாதிரி விஷயத்தை விட்டு இப்போ சிந்திக்கிற மாதிரி விஷயத்துக்கு வந்துட்டேன். பேருக்கும் ஆளுக்கும் ஊருக்கும் சம்பந்தம் உள்ள ஒரே ஒரு ஆள் யார் தெரியுமா? அவர் தான் நம்முடைய தெய்வ திருமகன் பசும்பொன் ஊனா முத்துராமலிங்க தேவர் என்பது.
என்னடா வந்த பப்புன்காரர் என்னத்தையோ சொல்லிட்டு போனான்னு கூடாது. அவருடைய பேருக்கு என்ன விளக்கம் நீங்க கேட்கலாம். அவருடைய பேர் என்ன? பசும்பொன் ஊனா முத்து ராமலிங்க தேவர். இது அவருடைய பேரு. இதுக்கு என்ன விளக்கம் நீங்க கேட்கலாம். விளக்கம் இருக்குங்க. ஒரு பசுன்னு என்ன? ஒரு பசுமாடு. ஒரு பெத்த தாய், கோமாதன்னு சொல்லக்கூடிய குலமாத பசுமாடு, ஒரு பெத்த தாய் குழந்தையை பெத்து போட்டுட்டு தாய்ப்பால் கொடுக்க முடியாம இறந்து போயிடலாம். ஆனா ஒரு பசுவின் பாலை கொடுத்து ஒரு குழந்தையோட உயிரை காப்பாத்திடலாம். அப்போ ஒரு உயிரையே காப்பாற்றும் தன்மை எதுக்கு இருக்குன்னா பசுக்கு இருக்கு. ரெண்டாவது, பொன் என்பது என்ன? எந்த ஒரு பொருளையும் பாருங்க, மண்ணுல ஓட்டு பாருங்க, அதோட மகத்துவம் குறைஞ்சு போகும். ஒரு தங்கத்தை மண்ணுல ஓட்டு பாருங்க, அதோட மகத்துவம் என்னைக்கும் குறையவே குறையாது. தங்கம் தங்கமாத்தான் இருக்கும். அது மாதிரி நம்முடைய ஐயாவின் புகழ் என்றும் சிங்கம் சிங்கமாத்தான் இருக்கும். அதான் பசும் பொன். ஊனா என்பது என்ன? எந்த ஒரு காரியம் தொடங்கினாலும் சரி, நன்றி நன்றி, எந்த ஒரு காரியம் தொடங்கினாலும் பிள்ளையார் சொல்லி போட்டு தான் ஆரம்பிக்கிறோம். ஒரு கடிதம் லெட்டரே போட்டாலும் பிள்ளையார் சொல்லி போட்டு தான் ஆரம்பிக்கிறோம். காரணம், எந்த ஒரு காரியம் தொடங்கினாலும் விநாயகரை வணங்கி போடுவாங்க. அது மாதிரி எந்த காரியம் தொடங்கினாலும் நம்முடைய தேவர் மகான் தேவரையா வணங்கி போனோம்னா அந்த காரியம் வெற்றி அடையும். அதான் பசும்பொன் ஊனா. முத்து என்பது என்ன? கடலின் ஆழத்தில் தேடி கண்டு எடுக்கக்கூடியது முத்து. அது மாதிரி இந்த உலகத்தில் எங்கு தேடி கண்டெடுத்தாலும் இவர் மாதிரி ஒரு தலைவரை தெய்வத்தை கண்டெடுக்கிற மிகப்பெரிய கஷ்டம். அதான் பசும்பொன் ஊனா முத்து. ராம் என்பது புராணத்தில் வரக்கூடிய ராமனை சேர்ந்ததுன்னு பெரியவர் சொல்லுவாங்க. ஆனா அந்த ராமன் கூட சீதாவை கல்யாணம் பண்ணிட்டார். நம்முடைய தெய்வ திருமணமே வேணாம்னு ஆசையவே வெறுத்துட்டார். அதான் பசும்பொன் ஊனா முத்து ராம. லிங்கம் என்பது சிவபெருமானை சேர்ந்தது. தேவர் என்பது நம்முடைய தேவர்களுக்கெல்லாம் இறைவனாக காட்சியளிக்கக்கூடியவர் அவர். அதான் பேருக்கும் ஆளுக்கும் ஊருக்கும் சம்பந்தமுள்ள ஒரே ஒரு ஆள் யாருன்னா அவர் தான் நம்முடைய தெய்வ திருமகன் பசும்பொன் ஊனா முத்துராமலிங்க தேவர். ஐயாவோட சிறப்பு. நன்றி நன்றி நன்றி. ஐயாவோட சிறப்புகளை நான் சொல்றேன்னா நான் யார் என்பது உங்களுக்கு தெரிந்திருந்தாலும் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. நம்முடைய தெய்வ திருமகன் பசும்பொன் ஊனா முத்துராமலிங்க தேவர் மீது முதலில் பாடல் கேசட் எடுத்த பெருமை எனது தந்தை எம்ஜி முனியராஜன் ராஜ நடிகரவே சார். இந்த வருஷம் கூட பாருங்க 16வது படைப்பா கேசட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. தேவரையாவங்க நிறைஞ்ச மேடையில பொய் சொல்லல. இந்த கேசட்டுனால 10 ரூபா வருமானம் கிடையாது. எல்லாம் நினைப்பாங்க ஐயா பேர்ல கேசட் எடுத்து நிறைய சம்பாரிச்சிட்டாங்க, வீடு வாசல் கட்டிட்டாங்கன்னு. அதுதான் கிடையாது. இந்த கேசட்னால எடுக்கின்றல ஐயாவோட புகழ் உலகெங்கும் பரவணுன்றதுக்காக எங்க ஊர்ல உள்ள 5 ஏக்கர் தோட்டத்தை 2 லட்சம் ரூபாய்க்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் அடமான வச்சு கேசட் எடுத்துட்டு இருக்காரு. காரணம், ஐயா மீது அவர் ஒரு பற்றுதல். அப்பாவுக்கே இருக்கும்போது மகனுக்கு இல்லாம இருக்க முடியுமா? அவர் சொன்னார் 2000க்கு முன்னாடி வந்த பாட்டை சொல்லுங்கண்டி. அவர் 1980 எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதனால ஐயாவோட சிறப்புகள் அப்பா சொன்ன மாதிரி நம்மன்னு சொன்னா